நியூ இயர் அன்னைக்கு காலையிலங்க, லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நியூ இயர் அன்னைக்கு காலையில குளிச்சு கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வருஷத்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஞானம் திடீர்னு வந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அம்மா வேலைக்கு போயிருவாங்க. எனக்கும் அக்காவுக்கும் லீவ் விட்டதே பெரிய விஷயம். ஸ்கூல், காலேஜெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த ஒரு நாள் வந்து கொஞ்ச நேரம் தூங்கணும், சாப்பிடணும், அப்படியே டே வந்து போயிடும். அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு. இந்த வருஷம்னா என்னன்னு தெரியல, அந்த ஏஜ் வர வரவா என்னன்னு தெரியல. சரி, புது வருஷம் பொறந்திருக்கு, கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி காலையில எந்திரிச்சு குளிச்சு நானும் அம்மாவும் ஃபர்ஸ்ட்டு வேலையா கோவிலுக்கு போயிட்டோம். கூட்டம் தான், பட் இருந்தாலும் சாமி நல்லா தரிசனம் பார்த்தோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா காளான் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன், பிரியாணி வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ரெசிபி சம்மந்தப்பட்டதான் வருங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நம்ம சமைச்சே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டு வந்துச்சு. அக்காவும் அம்மா தான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் சமைப்பாங்க. நான்லாம் குக்கிங் பண்ணுற ஆளே கிடையாது, கிச்சனுக்குள்ளே போகவே மாட்டேன். ஸோ அன்றைக்கி இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது சரி நம்மளுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டு வந்து புதுசாக ட்ரை பண்ணேங்க. டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு. ஜீரக சாம்பார் ரைஸ்லாம் பண்ணேன்னா ஒரு விசில் நான் வந்துட்டு 3 விசில் விட்டுட்டேன். ஸோ லைட்டாக